தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்துடன் தேர்தல் வியூக ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு. சென்னையில் உள்ள ஆதவர்ஜுனா இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை. மக்களோடு பயணிப்பவர்களுக்கு எதிராக வியூக மன்னர்களால் எவ்வளவு தூரம் பலம் கிடைக்கும் என்பது தெரியவில்லை. தாவேக தலைவர் விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்த கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதில். மக்களின் அன்பை பெற்றவர்கள், மக்களோடு பயணிப்பவர்களுக்கு இந்த வியூக மன்னர்களால் எவ்வளவு தூரம் பயன் இருக்கும் என்று தெரியவில்லை. எங்களை பொறுத்தளவில் நாங்கள் மக்களோடு கூட்டணியை வைத்திருக்கின்றோம். தமிழகம் முழுவதும் முருகன் கோயில்களில் தைப்பூச திருவிழா கோலாகலம். பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள். தைப்பூசத்தையொட்டி வடபழனி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள். கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதி. பழனி மலையடிவாரத்தில் பஞ்சாமிர்தத்துக்கு தட்டுப்பாடு என பக்தர்கள் புகார். தேவஸ்தான பஞ்சாமிர்தம் கிடைக்காததால் அருகில் உள்ள தனியார் கடைகளில் பஞ்சாமிர்தம் வாங்கும் பக்தர்கள். தைப்பூசத்தையொட்டி வடலூர் சத்தியஞான சபையில் ஜோதி தரிசனம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. சென்னை போரூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என நடிகர் கஞ்சா கருப்பு புகார். நீண்ட நேரம் காத்திருந்ததாக கூறி ஊழியர்களுடன் வாக்குவாதம். இன்னைக்கு நாங்க போராட்டம் பண்ண போறோம். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடஞ்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். பாட்டி ரத்தவாந்தி எடுத்து பாவம், அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற என்னத்த நான் பண்றது? தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் வந்து நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. 8 மணில இருந்து ஏசி மட்டும் ஓடிட்டு இங்க வாங்கனே, இங்க வாங்க. அவங்க டைமிங் பாத்தீங்கன்னா 8 to 1 போட்டுருக்காங்க. மணி இப்ப 10 மணி ஆகுது. இங்க யாரும் சாப்பிடல இல்ல ப்ரோ. எல்லாம் கையில காசு இல்ல. கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல வரோம். அவங்க உள்ள இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. ஆனா எந்த டாக்டரும் கிடையாது. காலையில 7:30 மணிக்கு வந்தேன் நான். அதிமுகவையோ எடப்பாடி பழனிசாமியையோ செங்கோட்டையன் விமர்சிக்கவில்லை. கட்சிக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. கலைஞர் அருங்காட்சியகத்தையும் பார்வையிட்டார். கஜா புயல் இழப்பீடு கிடைக்காதவர்கள் மனு அளித்தால் பரிசீலிக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். எடப்பாடி அருகே தனியார் பள்ளி வாகனத்தில் இடம் பிடிப்பது தொடர்பாக மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல். படுகாயமடைந்த 9ஆம் வகுப்பு மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சென்னை வேளச்சேரியில் தெருக்களில் சுற்றித் திரிந்த 47 நாய்களுக்கு தடுப்பூசி போட்ட மாநகராட்சி நிர்வாகம். 7 மாத குழந்தை உட்பட பலரை நாய் கடித்த நிலையில் நடவடிக்கை.
வேலூர் அருகே ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணியின் வயிற்றில் இறந்த சிசு அகற்றம். பெண்ணின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஆட்சியர் தகவல். நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை எட்டும் ஆபரண தங்கத்தின் விலை. சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 64,480 ரூபாய்க்கு விற்பனை. டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மாநிலங்களவை உறுப்பினராக திட்டம். பேரவைத் தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் முடிவு என தகவல். இந்திய தொழிலதிபர் அதானி மீது முந்தைய பைடன் அரசு குற்றச்சாட்டு பதிவு செய்தது விவேகமற்ற நடவடிக்கை. அமெரிக்க தலைமை வழக்கறிஞருக்கு அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் கடிதம்.